வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல கவின் மற்றும் ஆண்ட்ரியா இவங்களோட நடிப்புல ஒரு டார்க் காமெடி ஹெய்ஸ்ட் படமா வெளிவந்திருக்கிற மாஸ்க் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ கவின் ஒரு டிடெக்டிவ் சர்வீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரு எப்பவுமே தன்னுடைய வேலையில ஒரு எத்திக்ஸ எதிர்பார்ப்பாரு. படத்துல ஆண்ட்ரியா ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்ட்ரியா தனக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட்ல அந்த அரசியல் தலைவருக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பணத்தை சில கும்பல் முகமூடி அணிஞ்சுக்கிட்டு வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ள ஹீரோ எப்படி வராரு, கடைசியா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஏற்பட்ட ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஆண்ட்ரியா மற்றும் கவின் இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. படத்துல கவின் டைமிங்ல காமெடி பண்ற இடங்களாகட்டும், இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடங்களாகட்டும், பாடி லாங்குவேஜ் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல அசத்தலான ஒரு நடிப்பையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. படத்துல வில்லியா நடிச்ச ஆண்ட்ரியா பல இடங்கள்ல வில்லத்தனம் மூலமா ஆடியன்ஸை கவர்றாங்க. கவினுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் இடையே நடக்கிற கிளாஷான காட்சிகள் படத்துல சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பிளே பண்ணிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. அவருடைய மியூசிக்ல வர பாடல் காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல வர ட்விஸ்டான காட்சிகள் மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள் தான். படத்துல வர இன்டர்வல் காட்சியாகட்டும், ப்ரீ இன்டர்வல் காட்சிகளாகட்டும், சூப்பர் மார்க்கெட்ல நடக்கிற காட்சிகளாகட்டும், படத்தோட கடைசி 20 நிமிஷ காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர காட்சிகள் படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா ஆடியன்ஸுக்கு என்கேஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே ஏற்படுத்தக்கூடிய விதத்துல திரைக்கதையை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட திரைக்கதையில டார்க் காமெடி காட்சிகள், அரசியல் காட்சிகள், ஹேஸ்ட் காட்சிகள் அப்படின்னு கலந்து இந்த 3 ஜானரையுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்தோட முதல் பாதி பொறுமையா தான் மூவ் ஆகுது. கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு விவரிக்கிறதுக்கே முதல் பாதி ஃபுல்லா மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல இருந்துதான் படம் விறுவிறுப்பா மூவ் ஆகவே ஆரம்பிக்குது. படத்துல ஹீரோ கவின் சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள் படத்துக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்படத்தான் செஞ்சுச்சு. உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவிடுங்க. படத்துல வர டார்க் காமெடி காட்சிகள் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் சில இடங்கள்ல பெருசா கை கொடுக்கல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல பெருசா அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.